ஸ்லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு 3 இன்ச்சு அகலத்தில் வந்துட்டு தேவையான பீஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி மடிச்சுட்டு மிஷினில் வந்து தைச்சி எடுத்துடலாம். தைச்சிக்கும் பொழுது ஒரு சைடு வந்துட்டு மடித்து அடியில் 1/4 இன்ச்சு உள்ளே விட்டு வச்சுட்டு ரெண்டாக மடிச்சிருக்க இடத்துல பூ மாதிரி மடித்து விட்டு அதுக்கு மேலே தையல் விடணும். தையல் விட்டோம்னா அது வந்து 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பூ மாதிரி ரொம்பவும் அழகாக இருக்கும். ஃபுல் ஃபினிஷிங்கை முடித்து பார்த்தாக்கா நல்லாயிருக்கும். எல்லா பீஸையும் இதை மாதிரி வச்சு ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ்ஸை வந்துட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைடும் மடக்கி அடிச்சிடலாம். 2 சைடும் வந்துட்டு இது மாதிரி ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஃப்ளவர் வந்து மேலே 3 இன்ச்சு அகலம் இடம் விட்டுட்டு கீழே இருந்து கரெக்டாக வச்சு அடிச்சிடலாம். கரெக்டாக ஒன்று மேலே பீஸ் விலகாமல் ஒன்று மேலே ஒன்று வச்சு அடிச்சுட்டு ரெண்டாவது பீஸ் வந்து மேலே இருந்து தைக்கலாம். கீழே வந்து 3 இன்ச்சு இடம் விட்டலாம். இப்போ ஒரு பீஸுக்கும் ஒரு பீஸு கேப்பில் வச்சுட்டு எல்லா பீஸ்லேயும் வந்துட்டு மணி வச்சு தைச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவும் லுக்காக இருக்கும். இந்த பூ மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸு. அடியில் வந்து சைடில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கிட்டு உங்கள் ஸ்லீவ் சைடில் கட் பண்ணிக்கோங்க. மணி வந்துட்டு டைட்டாக இருக்கட்டும். பின் சைடு வந்துட்டு 2 மடக்கு போட்டு கட் பண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக நூல் விட்டுட்டு கட் பண்ணலாம். எல்லாத்துலேயும் மணி கட்டி முடிச்சாச்சு. ஃபுல் ஃபினிஷிங்கை முடிச்சுட்டு பார்க்கும்போது லுக்காக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.